வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய இன்றும் நாளையும் அத்தியாயம் 4B. மித்திரனிட்டு அவள் பிரிந்து ஓடுகிறாள். ஆனாலும் ஒரு விஷயம் மனதிற்கு சிறிது ஆறுதலை தந்தது. அவர்களது அன்பின் பிணைப்பு சங்கிலியின் ஒரு துண்டோடு தான் பிரிகிறாள். மித்திரன் குழந்தையை அவள் பத்திரமாக வளர்ப்பாள். ஒரு நல்ல தாயாக இருந்து பரிவுடன் ஆளாக்குவாள். பின்னர் மேலே தொடர்ந்து சிந்திக்க முடியாது. கன்னத்தில் வழிந்த கண்ணீர் தலை மீது உதிர்ந்த மழை துளிகளுடன் வாயில் பட்டு உப்பு கரிக்க மெல்ல எம்பி சுவரின் மீது ஏறி பக்கத்து சிறு சந்துக்குள் மழை இருட்டில் இறங்கி மறைந்து போனாள். தடக் தடக்கென்று ரயில் வண்டி எழுப்பிய ஓசையுடன் போட்டியிட்ட இதயத்துடன் அவள் வண்டிக்குள் ஒரு மூலையில் கூட்டத்தோடு ஒடுங்கி கொண்டிருந்தாள். பயணம் முழுவதும் மித்திரனை பற்றிய சிந்தனைத்தான். சில அலமாரிகளின் மறுசாவி மித்திரனிடம் கிடையாதே. சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேனே, என்ன செய்ய? தபாலில் பின்னர் அனுப்பிவிட வேண்டும். எங்கிருந்து அனுப்புகிறோம் என்பது மித்திரனுக்கு தெரியக்கூடாது. மறுநாள் காலை ரயில் நிலையத்தில் இறங்கிய போது அவள் தோழி கணவருடன் அவளுக்காக காத்திருந்தாள். சரியோ முன்னைவிட சற்று பருத்திருந்தாள். அவ்வளவுதான், வேறு மாறுதல்கள் இருக்கவில்லை. கூட்டத்தில் தோழியை கண்டதும் ஓடி சென்று அவளை இறுக கட்டி கொண்டாள். அடி வயிற்றிலிருந்து புரண்ட துக்கம் நெஞ்சை அடைக்க கண்களில் நீர் புரள சரியு தாங்க முடியாது அணு விம்மி விட்டாள். இவ்வளவு சுருக்கா நீ புறப்படுவேனே தெரியாது. ஆனாலும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்னமானு ஏன் அழற? நான் தான் உன்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கேனே. ஆனந்த கண்ணீரா இருக்காதா பின்ன? தாய்மை என்பது எத்தனை ஒரு இனிய அனுபவம் தெரியுமா? பெண்களுக்கு இயற்கை வழங்கிவிட்டிருக்கும் ஒரு வரப்பிரசாதம். தோழியின் காதுகளில் மெல்ல கிசுகிசுத்து கொண்டு தன் மார்போடு அணைத்து கொண்டாள். அம்மாவின் அரவணைப்பிலே இருப்பது போன்றதொரு தெம்பில் உணர்வுகளை சமாளித்து கொண்டு அணு தோழியுடன் புறப்பட்டாள். கணவனை பிரிந்து இருந்த போது கனத்த நேரம் நத்தையாக வளர்ந்த நாட்கள் இப்போது இறக்கை கட்டி கொண்டு பறந்தன. இது அணுவிற்கு மிக்க அதிசயமாகத்தான் இருந்தது. அவரையும் கூட அழைச்சிட்டு வந்திருக்கலாம். 2 பேரையும் ஜோடியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாம், ஏமா எல்லா நகைகளையும் கைட்டி வச்சுட்டு வந்திருக்க? சரியு மாமியார் பிரத்திமா கேட்ட பொழுது அணு திடுக்கிட்டு போனாள். ரயில் பயணங்கள் இப்போது ரொம்ப ஆபத்தாக்கி விட்டுருக்கு. ரொம்ப திருட்டு நடக்கிறதுன்னு அடிக்கடி பத்திரிகையில் பார்க்கிறோம் இல்லையா? அதனால் அனுப்பமா எல்லா நகைகளையும் வீட்டில் கைட்டி வச்சுட்டு வந்திருக்கா. என்னை கேட்டால் அது புத்திசாலித்தனமான காரியம்தான். தோழி சரியோ பரிந்து கொண்டு பேசினாள். ஆமாம் அம்மா, நான் தனியாக வந்ததுனாலேயே முன்னெச்சரிக்கை நகைகளை வீட்டிலே விட்டு வந்து விட்டேன். அணுமென்று விழுங்கினாள். பொய் சொல்கிறா. ஒரு விலை உயர்ந்த பொருளை கூட கொண்டு வந்திருக்கா. அதான் குட்டி மித்திரனை தனக்குள்ளே எடுத்து வந்திருக்கிறாளே, அதை மறந்துட்டீங்களே. சரியு பரிகிஸ்த போது அனுமுகம் சிவந்து போனாள். இன்பமும் துன்பமும் கலந்த உணர்வுடன் நெஞ்சிலே ஒரு தவிப்பு. இப்படிப்பட்ட நல்லவர்களிடம் உண்மை நிலைமையை சொல்லாமல் எத்தனை நாள் இங்கே தங்கி இருக்க முடியும்? சுமங்கலி பெண், இப்படி கையும் கழுத்தும் காதும் வெறுமையாக இருக்கிறது நல்லா இல்லை. என் பெட்டியிலே ஒரு முத்து செட்டு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோ என்று பிரதிமா கூறிவிட்டு தாயின் பணியுடன் தன் அலமாரியிலிருந்து ஒரு சிறு நகை பெட்டியை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தாள். அதில் ஒரு ஜதை முத்து தோடுகள், வளையல்கள், ஒரு சிறு முத்து மாலை ஆகியவை இருந்தன. அப்பா இப்போத்தான் பார்க்க நல்லா இருக்கு. நகைகளை அணிந்த பின்னர் பிரதிமா அவள் கண்ணங்களை தொட்டு வழித்து திருஷ்டி சொடுக்கினாள். சரியோ அடுத்த நாளே அவளை கடைக்கு அழைத்து சென்றாள். கற்கள் பதித்த கண்ணை பறித்த வண்ண ஹைதராபாத் வளையல்களை வாங்கி கை நிறைய அடுக்கிவிட்டாள். உன்னை கூடவே கொஞ்ச நாள் இங்கே வச்சிருந்துட்டு பிறகு எங்கள் வீட்டிலே பிரமாதமா உன் வளைகாப்பை நடத்தும்னு ஆசைப்பட்டேன். உன் கணவர் உன்னை அதுவரை எங்கள் வீட்டில் விட்டு வைக்க மாட்டாரே. நாளைக்கே வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. புறப்படின உடனே கூட்டிக்கிட்டு போயிடுவாரோன்னு கவலை. அதனாலே கை நிறைய வலைகளை வாங்கி அடுக்கி அழகு பார்க்க கூட்டி வந்தேன். சொல்லிக்கொண்டே கடைந்தெடுத்தாற் போல் இருந்த அணுவின் இரு கரங்களிலும் குலுக்கிய வலைகளை மிகவும் ஆசையோடு பார்த்து சரியு மகிழ்ந்து போனாள். வலை போட்டுக்கிறதுக்கே
சிருஷ்டிக்கப்பட்டது போல் உன் கை எத்தனை முழுன்னு இருக்கு. என் கையை பார், முண்ட முரடமா. சிரித்து கொண்டே தோழியின் கரங்களை செல்லமாக வளையல் ஒலிக்க குலுக்கினாள் சரியோ. தோழியின் கபடமற்ற அன்பில் அணுவின் மனம் கரைந்து போனது. இத்தனை நல்லதொரு தோழியை இன்னமும் ஏமாற்றுவது முறையா? உண்மையை சொல்லிவிட்டால், விடியற்காலையிலே உன்னை யார் எழுந்திருக்க சொன்னாங்க? பல் துளைக்கிட்டு படிக்கையிலே இருந்தா நான் உனக்கு காஃபியும் ரொட்டியும் எடுத்து வந்து கொடுக்க மாட்டேனா? என்னை உன் தாயாட்டம் நினச்சிக்கோ. இது சமயம் உன் தாய் உயிரோடு இருந்தா உன்னை ஒரு வேலை செய்ய விடுவாங்களா? குளியலறையில் ஜாக்கிரதையாக காலை வச்சு நடமா. வழுவழுப்பான மொசைக்கு போட்டு தொலைச்சிட்டான். சறுக்கி விழுந்துட்டினா குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம். தாயின் பரிவோடு பிரதிமா எச்சரித்தாள். சறுக்கி விழாதற்குத்தானே அவள் இப்படி ஓடி வந்து அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாள். அன்பை பொழியும் அந்த குடும்பத்தாரிடம் அவள் உண்மையை சொல்லாது ஒழித்து வைத்திருப்பது பெரும் தவறு. எத்தனை நாட்கள் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? தீவிரமாக சிந்திக்க தொடங்கினாள். அவள் அங்கே வந்து 6 நாட்கள் ஓடிவிட்டிருந்தன. 7வது நாள் காலை அவள் தன் கல்லூரி தலைவிக்கு தொடர்ந்து லீவு கேட்டு ஒரு கடிதம் எழுத மேஜை அருகே உட்கார்ந்தாள். பம்பாய்க்கு போக வேண்டுமென்று தான் ஆரம்பத்தில் லீவு கேட்டாள். கடிதம் ஹைதராபாத்திலிருந்து வந்திருப்பதை தலைவி கண்டு கொண்டால் சந்தேகத்திற்கு இடமாகிவிடுமே. ஷரியுடன் இனி மறைத்து வைப்பதில் பயன் இல்லை. அவளிடம் மனமிட்டு எல்லாவற்றையும் சொல்லி அவளுடைய உதவியை பெற வேண்டும். அவள் கணவர், மாமியார் எல்லோரும் உண்மையை தெரிந்து கொண்டதும் கட்டாயம் உதவுவார்கள். முதலில் லீவு மனு கடிதத்தை பம்பாய்க்கு அனுப்பி அங்கிருந்து சருவியின் நண்பர்கள் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அது முதற் காரியம். மேஜை மேலிருந்த பேனா ஒன்றை எடுத்துக்கொண்டு காகிதத்தை பரப்பிக்கொண்டு எழுத குனிந்தாள். பம்பாயில் அவளுக்கு தெரிந்த முகவரி எதுவுமே கிடையாதே என்ற நினைப்பு நெஞ்சை நிருடவே சரியுவிடம் கேட்க எழுந்தவள் திடுக்கிட்டு போனாள். கதவை தள்ளி கொண்டு வந்த சரியு மிகவும் உரிமையுடன் ஓடி வந்து அவள் கழுத்தை இறுக்கமாக கட்டி கொண்டாள். உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல போறேன். பதிலுக்கு நீ எனக்கு என்ன வாங்கி தர போற? தோழியின் கன்னத்தை கிள்ளிவிட்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தாள். மகிழ்ச்சி? அவள் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி என்ன இருக்கிறது? கலவரத்துடன் விழித்தாள் அனு. இன்னைக்கு காலையில் தான் என் மாமியாரோடு பந்தயம் வச்சேன். இப்போ நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு தெரியுமே. இப்படித்தான் நான் தீபக்கை உண்டாகி இருக்கப்ப எங்கள் அம்மா வீட்டிலே 10 நாள் இருக்க போன போது இவர் நிழல் போல மறுநாளே வந்து நின்னார். இவள் என்ன சொல்கிறாள்? அணுவுக்கு ஒரே குழப்பம். மித்திரன் வந்திருக்கார். ராத்திரியே வந்துட்டாராம். ஹோட்டல்லே தங்கியிருக்காராம். நம்ம வீடு இங்கே இருக்கும்போது அவர் எப்படி ஹோட்டலுக்கு போகலாம்னு முன்னருகில் என் மாமியார் அவரோடு சண்டை போடுறாங்க. என்ன அப்படி பிரமிச்சு போய் நிற்கிற? கதவை திறந்ததும் நானும் பிரமிச்சு போயிட்டேன். ஒரு 6 நாள் கூட உங்களால் அணுவை எங்கிட்ட விட்டு வைக்க முடியாதான்னு கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்திருக்கேன். பரபருடன் மகிழ்ச்சியாக பேசினாள் சரியோ. மித்திரனை நான் சந்திப்பதற்குள் தாரை பிளந்து என்னை அப்படியே விழுங்கிவிடக்கூடாதா? ஐயோ, அவர் முகத்தில் எப்படி விழிப்பேன்? குமரி கூக்குரலிட்டு அழ வேண்டும் போன்ற வேதனையுடன் நான் நாட்காலியை விட்டு எழுந்து கதவருகில் வருவதற்குள் கனமான காலடி ஓசை கேட்டது. உள்ளே நுழைந்த மித்திரன் கதவை சாத்தி கொண்டு அதன் மேல் சாய்ந்தபடி அவளை உற்று பார்த்தான். அந்த பார்வையில் தெரிந்த உணர்வை புரிந்து கொள்ள அவளுக்கு அப்போது உடம்பிலோ உள்ளத்திலோ நினைவிலோ தேம்பில்லை. சுருண்டு விழுந்து விடுவாள் போல தொய்ந்து போனாள். என்ன அப்படி பார்க்காதீங்க மித்திரன், எனக்கு பயமா இருக்கு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அப்படி பார்க்காதீங்க. வார்த்தைகள் தடுமாற கண்களில் நீர் பொழிய அவள் தழுத்தழுத்தபடி கீழே விழுந்து விடா வண்ணம் நாட்காலியின் பின்புறத்தை ஆதரவாக பற்றி கொண்டாள். மித்ரன், எல்லாத்தையும் விவரமாக சொல்லிடுறேன். என்னை மறுபடியும் அப்படி பார்க்காதீங்க விசுவினாள். கண்களை தொடச்சிக்கோ. ஆஃபீஸ்காரை வாசலில் நிறுத்தி வச்சிருக்கேன். வெளியிலே எங்கேயாவது போய் பேசுவோம் வா என்றான் மித்ரன். பரபரப்புடன் முகத்தை கழுவி போட்டிட்டு முடியை சீராக்கி கொண்டு அவள் வெளியே வந்தாள். குற்ற உணர்வின் சுமையால் நெஞ்சு கல்லாக கனத்தது. அன்பான அவள் கணவன் மித்ரன் இப்போது ஓர் அந்நியனை போல அவளுக்கு ஆச்சத்தை கொடுத்தான். நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம் கூறிக்கொண்டு அவள்
உட்கார காரின் முன்பக்கத்து கதவை திறந்தான் மித்ரன். தனிப்பட பேச வேண்டியது ரொம்ப இருக்கோ? எங்கள் வீட்டில் பேசினால் சுவர்கள் கேட்டுவிடும்னு பயமா? சரி, சீக்கிரம் சாப்பாட்டுக்கு திரும்பி வந்துடுங்கோ. 2 பேரும் சேர்ந்தாற் போல வந்திருக்கீங்கன்னு ஒரு பலமான விருது தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டு விட்டு வந்து சாக்கு போக்குகள் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். மாப்பிள்ளை, பத்திரமா வண்டியை ஓட்டுங்க. ஜாக்கிரதையாக குழந்தைய அழைச்சிட்டு போய் விரைவாக வாங்கோ. ஓங்கி குரலில் உற்சாகமாக பேசிய பிரதிமா வழி அனுப்பினாள். இரும்பு வளையம் முழுவதையும் அடைத்து கொண்டு வெள்ளை வெளியேறு என்று பூத்து சிரித்த போகன் விழா அடர்ந்து கிடந்த இடத்தின் அருகே பார்க் பெஞ்சில் அவள் உட்கார்ந்தாள். பயந்து கொண்டே ஓரத்தில் அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரம் இருவரும் பேசவே இல்லை. வேடுக்கென்று மித்திரன் அவள் பக்கம் திரும்பினான். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்ப? எடுத்த எடுப்பிலே கோபத்தோடு அவன் கேட்டதும் அனுப்பமா நடுநடுங்கி போனாள். உங்களை சந்திக்க துணிவிற்கவில்லை. உண்மையை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோன்னு பயம். இந்த நிலையில் எனக்கு இங்கே ஓடி வருவதை தவிர வேறு வழி. நான் கேட்கறது வேற. டாக்டர் ரேவதியிடமிருந்து பில்லும் உன்னை பற்றின ரிப்போர்ட்டும் வந்திருந்தது. மிஸ்டர் மித்ரன், மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். விரைவில் நீங்கள் தந்தையாக போகிறீர்கள். என் பாராட்டுக்கள் என்று ஒரு சிறு கடித துண்டும் அதில் இருந்தது. இந்த மாதிரி சமயத்தில் இத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பயணம் செய்ய உனக்கு என்ன துணிச்சல்? அதைத்தான் கேட்டேன். நமக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு நேர்ந்தால்? அப்படின்னா நீங்கள் என் கடிதத்தை படிக்கலையா? அணு வியப்பும் துயரமுமாக வினவினாள். படித்தேன். வேறு யாரோ போல உன் காலேஜுக்கு மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டேன். நீ ஒரு வார லீவில் பம்பாய்க்கு போயிருப்பதாக தெரிஞ்சது. வேலைக்காரி நான் வந்ததும் என்னை பார்த்து ஒரு மாதிரி முழிச்சா. உண்மை அவளுக்கு தெரிஞ்சால் அசிங்கமாயிடுமேன்ட்டு நான் உன்னை அவசரமாக பிளேனில் பம்பாய்க்கு வர சொல்லியிருந்தேன். சொந்தக்காரர் ஒருத்தருக்கு உடம்பு சுகமில்லை, ஆபத்தான நிலையில் இருக்கிறார். அதனாலே பம்பாயிலேயே 10 நாள் லீவு போட்டுட்டு தங்க வச்சுட்டேன். இடையே எனக்கு ஒரு காரியமாக சென்னைக்கு வர வேண்டியிருந்தது. அப்படியே வீட்டிலே திருட்டு போகாமல் எல்லாம் பத்திரமா இருக்கான்னு செக்கப் பண்ண வந்தேன். இத்தனை விவரம் முருகம்மாளுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. அனுப்பமா குனிந்தபடி கால் கிட்டை விரலால் புல்தரையை கிளறி கொண்டிருந்தாள். பிறகு நீ எங்கே தான் போயிருப்பேன்னு நாள் முழுவதும் யோசித்து மண்டையை குடிஞ்சு கொண்ட போது தான் ஹைதராபாத் நினைவு வந்தது. கழுதி கேட்டால் குட்டி சோறுன்னு நினைச்சுண்டு பார்க்க வந்துட்டீங்க. நான் இங்கே வந்ததின் காரணம் தெரியுமா? தெரியும். ஹரிநாதன் என்கிறவன் என்னை சந்திக்க அலுவலகத்திற்கு வந்திருந்தான். திடுகிட்டு நிமிர்ந்தாள். அவள் மார்பு பழப்படவென்று அடித்து கொண்டது. அந்த கடிதங்கள், அவைகளை பற்றி ஏதாவது சொன்னானா? திகிலுடன் கேட்டாள். சொன்னான். அவைகளை குப்பை கூடையிலே போட சொன்னேன். பயமுறுத்துகிறவங்களை போலீஸில் காட்டி கொடுத்து தக்க தண்டனை வாங்கி தர என்னால் முடியும் என்றேன். அவன் உன்கிட்ட பயந்துட்டானா? மறுபடியும் அவனை அங்கே பார்த்தால் கை கால்களை முறித்து கூவத்திலே போட்டுவிட்டு மறு காரியம் பார்ப்பேன். அவன் விளையாட்டுக்கு வேற ஆளை பார்க்கணும்னு என் விஸ்வரூபத்தை காட்டினதும் பயல் கம்பியாக்கி விட்டான். அந்த கடிதங்களை பார்த்து என்னை பற்றி தப்பா நீங்கள் ஏதாச்சும் நினைக்கலையா? நான் உங்ககிட்ட சொல்லாது மறைச்சி வச்சேன்னு கோபப்படலையா? எனக்கு எல்லாம் முன்பே தெரியும். மைத்ரி அம்மா உன்னை பற்றின விவரம் பூராவும் சொல்லியிருந்தாங்க. தெரிஞ்சு கொண்டா என்ன நீங்கள் மனமொப்பி கல்யாணம் செய்து கொண்டீங்க? மனமொப்பி நீ நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சு கொண்டு தான் கல்யாணம் பண்ணி கொண்டேன். நானும் இந்த கற்புங்கிற விஷயம் காலத்துக்கு ஏற்றபடி கணிப்பும் மாறுகிறது. மண்ணை அள்ளி பிசைந்து குடமாக்கி அதில் தண்ணீர் கொண்டு வந்த ரேணுகா கந்தர்வனின் நிழலை பார்த்து கற்பிழந்து போன புராண கதையை இப்போ நடைமுறையிலே நாம் ஒத்துக்க முடியுமா? கமலஹாசன் எத்தனை அழகாக இருக்கார், என்னமா நடிக்கிறார். ரஜினி என்ன ஸ்டைலாக சண்டை போடுறார் என்று மாய்ந்து போகும் இளம் பெண்கள் அத்தனை பேரும் அந்த பழைய புராண கணிப்பிலே கற்பின் எல்லையை மீறினவர்களா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கின்ற கல்லூரிகள் பரவலாக இருக்குது. சேர்ந்து வேலை பார்க்கும் அலுவலகங்களும் இருக்குது. இளமை கவர்ச்சியிலே ஒருவர் மேல் ஒருவர் பிரியப்படலாம். அந்த காதல் சில சமயம் வெற்றி அடைந்த கல்யாணத்தில் முடியலாம். சில நேரங்களில் தோல்வி அடையலாம். காதலிப்பதில் மட்டுமே ஓர் ஆணோ பெண்ணோ நடத்தியில் தவறிவிட்டார்கள் என்று கணிப்பு செய்தால் வருங்காலத்தில் யாருமே நிம்மதியாக வாழ முடியாது. மித்ரன், உங்களுக்கு ரொம்ப தாராள மனம்.
கணவன் மனைவி என்ற திருமணத்தில் இணைகிற ஜோடிகளுக்கு இன்றும் நாளையும் தான் சொந்தம். நேற்று அவர்களுக்கு சொந்தமில்லை. கணவனுக்கு மனைவியினுடைய நேற்றைய நிகழ்ச்சிகளை கேட்டறிய உரிமை இல்லை. மனைவிக்கு கணவனது கடந்த காலத்திற்குள் புகுந்து குழப்பம் செய்ய எந்தவித உரிமையும் கிடையாது. உனக்கு தான் தெரியுமே, நான் ஓமர் கயாமின் பக்தன் என்று. அன்பான் டுமாரோ அன்டேட் எஸ்டர்டே ஒய் ஃப்ரெட் அபவுட் தம் இஃப் டுடே பி ஸ்வீட். நேற்றும் நாளையும் பற்றி நான் நினைக்க விரும்பவில்லை. இன்று கிடைக்கும் இனிமையை அனுபவித்து மகிழ்வுடன் வாழ விரும்புகிறவன். இத்தனை வருஷங்கள் என் மனம் உணர்வு உள்ளத்தோடு கலந்து வாழ்ந்த உனக்கு என்னை புரியலையா? அனு, மை ஸ்வீட் அனு, என்ன காரியம் செய்த? என்னை எவ்வளோ மட்டமான மனிதனாக நினச்ச? என்னை விட்டுட்டு என் குழந்தையோடு ஓடி வந்துட்டியேம்மா. உன்னை இந்த மித்திரன் விடுவானா? நீ எங்கே போனாலும் உன் பின்னாலேயே நிழலாக துரத்திக்கிட்டு வரமாட்டானா? உன் மேலே வச்சிருக்கிற அன்பை எத்தனை சாதாரணமாக நினச்சி சொல்லிக்கொண்டே அவளது கரங்களை பற்றிய போது உணர்ச்சி வசப்பட்டு போன அனுப்பமா அது பொது பூங்கா, மற்றவர்கள் இருப்பார்கள் என்ற நினைவை மறந்து போனாள். மித்ரன், நீங்கள் எத்தனை நல்லதொரு கணவன். எனக்கு இப்படி ஒரு பாக்கியமா? நினைச்சு பார்க்க கூட முடியலை. அவனது தோளில் சாய்ந்து கொண்டு விம்சினாள். நினைச்சு பார்க்க வேண்டாம், என்னோடு நீண்ட காலம் வாழ்ந்து பார். அசடு, அழாதே. நாளைக்கு ஊருக்கு பிளேனில் போக டிக்கெட் தயாராக வாங்கி வச்சிருக்கேன். சரிவு மாமியார் குலோப் ஜாமுன் நன்னாவே செய்வாங்க. நாம் போய் முதல்லையே விருந்து சாப்பிடுவோம். கிளம்பு. என் குழந்தையின் குரல் இனிமையாக இருக்கணும்னு என் கையாலே உனக்கு இப்போவே இனிப்பு தரப்போகிறேன். இங்கே வாயை காட்டு. சட்டை பையிலிருந்து சாக்லேட்டை எடுத்து ஒடித்து ஒரு பகுதியை அவள் வாயில் போட்டு மீதியை தன் வாயில் போட்டு கொண்டான். சாக்லேட்டை வென்று கொண்டே அவளை தழுவியபடி காருக்கு தள்ளி கொண்டு போனான் மித்ரன். வாயிலை சாக்லேட் இணைக்க, கன்னத்தில் வழிந்த கண்ணீர் உதட்டில் பட்டு உப்பு கரிக்க, வருங்காலத்தில் நிகழப்போகும் இணைப்பு, கரிப்பு, கசப்பு எல்லாவற்றையும் மித்ரனின் பலம் பொருந்திய தோழியின் அணைப்பிலே தாங்கிக் கொள்ள முடியும் என்று தெம்பில் அனுப்பமா கணவனுடன் மகிழ்ச்சியாக நடந்தாள். இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.